அடுத்து இன்னொரு அக்கா சர்ன்னு வந்தாங்க, நீங்க தான் விருப்ப கட்டுவீங்களா, எங்கிட்ட இருக்குங்களா கணங்கணன்னு எடுத்து போடணும்னு. இந்த வக்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை நாங்க யானை மாதிரி நிறைவேற்றி கொண்டு வந்துட்டோம். நீங்க சும்மா எதுக்குறோம்னு பூனை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறா, வம்புக்கு ஆகாது போங்க அப்படின்னு தூண்டி விட்டாள்ல. வக்பு சட்டம் என்பதெல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையினுடைய ஒரு சட்ட திருத்தத்தை கூட எதிர்த்து சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். முழுவதுமாக வக்பு சட்டத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளில் எந்தவித தலையீடும் இல்லாமல் அவர்களுடைய சொத்துக்கள் நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய சமுதாய மக்கள் எந்த ஒரு நல்லெண்ணத்திலே அந்த சொத்துக்களை வக்பு சொத்துக்களை கொடுத்தார்களோ அது உண்மையாகவே அந்த சமுதாயத்திற்கு பயன் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை கூட தங்களுடைய சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியலுக்காக, ஏனென்றால் இதே சட்டப்பேரவையிலே திருநெல்வேலியிலே இதே வக்பு சொத்து தொடர்பாக ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டார். இவையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த தீர்மானங்களுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது. ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள்.